ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விக்கி டைம்ஸ் சேனல். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரவீன் பூர்வாதோட தமிழ் இம்பார்ட்டண்ட் எஸ்ஸே தான். உரைநடையில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் எஸ்ஸே எல்லாமே போட்டிருக்கோம். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு என்னென்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, அந்த உரைநடையில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அந்த டாபிக், இரட்டை காப்பியங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். அது எப்படி ஆன்சர் பண்ணணும், அவர் எஸ்ஸேவை எப்படி ஃபார்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் தமிழ் எஸ்ஸே எழுதுறீங்க, நிறைய விஷயங்கள் எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அதை ஃபார்மேட்டாக பண்ணுறது கிடையாது. அந்த ஃபார்மேஷன் இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கிடச்சிடும். எப்போவுமே ஒரு தமிழ் எஸ்ஸே எழுதணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு குறிப்பு சட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துடணும். குறிப்பு சட்டகமில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதை பற்றியெல்லாம் எழுத போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் தான் அதில் கொடுத்துருப்போம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இரட்டை காப்பியங்கள்லேயுமே நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து என்னென்ன ஹெட்டிங் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இரட்டை காப்பியங்களை பொறுத்த வரைக்கும் முன்னுரை, இப்போ எந்த ஒரு கட்டுரை எழுதினாலும் சரி, எந்த ஒரு உரைநடையில் வந்து ஒரு எஸ்ஸே எழுதினாலும் சரி, ஒரு கட்டுரை எழுதினாலும் சரி, அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொடுக்க வேண்டியது முன்னுரை, கடைசியாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது முடிவுரை. கண்டிப்பாக முன்னுரையும் முடிவுரையும் இருக்கணும். அப்போ தான் அந்த எஸ்ஸேவுடைய ஸ்டார்டிங் எண்டிங் கரெக்டாக இருந்தால் தான் எஸ்ஸே கரெக்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதனால் எடுத்தவொடனே முன்னுரை அப்படிங்கிற டைட்டில் நம்ம கொடுத்துரும். ரெண்டாவது நூல் குறிப்பு. இந்த ரெண்டு நூல்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து அதில் கொடுத்துருங்க. அடுத்தது சிலப்பதிகாரம் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அதில் சொல்லலாம். அடுத்தது நூல் அமைப்பு. சிலப்பதிகாரத்தினுடைய நூல் அமைப்பு எப்படி இருக்குது. மணிமேகலை ஏன்னா ரெண்டு இரட்டை காப்பியங்களில் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மணிமேகலை அப்படிங்கிற டைட்டில் கொடுத்துடலாம். அடுத்தது அதுக்கப்புறம் முடிவுரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முன்னுரை, நூல் குறிப்பு, சிலப்பதிகாரம், நூல் அமைப்பு. சிலப்பதிகாரத்தின் நூல் அமைப்புன்னு ஃபுல்லாக எழுதுறதுக்கு நான் ஷார்ட்டாக நூல் அமைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். அண்ட் மணிமேகலை, அப்புறம் முடிவுரை. அப்போ முன்னுரையில் ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் அப்படின்னு பார்க்கலாம். முன்னுரையில் என்ன எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இக்கட்டுரையில் நாம் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் பற்றி விரிவாக காண்போம் அப்படின்னு முன்னுரை டைட்டில் போட்டுருங்க. அதாவது முன்னுரையில் கீழே அந்த டைட்டிலுக்கு கீழே இந்த கண்டென்ட் இருக்கணும். அடுத்தது நூல் குறிப்பு. இங்கே வந்து நம்ம ரெண்டு நூல்களை பற்றி சொல்ல போகிறோம். ஸோ ஒன்று வந்து சிலப்பதிகாரம், இன்னொன்று மணிமேகலை. ஸோ இது வந்து என்னது, இரட்டை காப்பியங்கள்னு எழுதி கீழே வந்து ரெண்டு மைண்ட் மேப் மாதிரி போடுங்க. போட்டுட்டு ஒன்று வந்து சிலப்பதிகாரம், இன்னொன்று மணிமேகலை. இதுக்கப்புறமா கீழே டீட்டெயில்ஸ் எழுதலாம். ஸோ இது வந்து இரட்டை காப்பியங்கள்னு ஏன் இதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களால் சொல்லப்பட்ட ஒரு கதை. அந்த கதை பார்த்திங்கன்னா கண்டினியூட்டிவாக தான் இருக்கும். சிலப்பதிகாரத்துக்கும் மணிமேகலைக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஏன்னா கோவலனுடைய மகள் தான் மணிமேகலை. ஸோ அதனால் மணிமேகலை பற்றின அந்த கதைகளை தான் மணிமேகலை அப்படிங்கிற காப்பியத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த ரீசன்னால தான் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்தது சிலப்பதிகாரம். இப்போ சிலப்பதிகாரம் அப்படின்னு எடுத்துட்டா இதில் என்ன இருக்குது, சிலப்பதிகாரத்தில் என்ன முக்கியமாக சொல்லியிருக்காங்க, இயல், இசை, நாடகம். இந்த மூணு முத்தமிழ் விஷயங்கள் என்னென்ன, இயல், இசை, நாடகம். இந்த மூணையுமே வந்து இந்த சிலப்பதிகாரத்தில் நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதை வந்து முத்தமிழ் காப்பியம் அப்படின்னும், பொருள் தொடர் நிலை செய்யுள் அப்படின்னும், உரையிடை இட்ட பாட்டு அப்படிங்கிற பெயர்களோட குறிப்பிடுவாங்களாம் சிலப்பதிகாரத்தினுடைய பிற பெயர்கள்னு கூட இதை எழுதலாம். முத்தமிழ் காப்பியம், பொருள் தொடர் நிலை செய்யுள், உரையிடையிட்ட பாட்டு அப்படிங்கிற கூற்றுகளும் இதுக்கு இருக்குது. இன்னும் மறுபெயர்களும் இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது நமக்கு 3 நீதிகளை உணர்த்துது. என்னென்ன நீதிகள், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், பத்தினி பெண்டீர் உயர்ந்தோர் போற்றுவர், இப்படிங்கிற இந்த 3 நீதிகளை நமக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இந்த சிலப்பதிகாரம் அப்படிங்கிற எஸ்ஸேலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நூல் அமைப்பு. இந்த நூல் எப்படி அமைஞ்சிருக்காங்க, சிலப்பதிகாரத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இதோட மறுபெயர்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சிலப்பதிகாரம்ங்கிற டைட்டில் நம்ம எழுதணும். இந்த சிலப்பதிகார புக்கோடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து முதல் பாடலை வந்து மங்கள வாழ்த்து பாடலாகவும், 30வது பாடலை அப்படிங்கிறது வரம் தரும் காதையாகவும் முடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது மங்கள வாழ்த்து பாடி வரம் தரும் காதை
காதையாக வந்து இந்த சிலப்பதிகாரத்தில் எழுதி கொடுத்துருக்காங்க. காதை அப்படின்ற போது என்னென்ன அர்த்தம்னா பாட்டு, செய்யுள் அப்படின்னு அர்த்தம். திருக்குறள்னா 2 அடியில் இருக்கும், 4 அடியார்னா 4 அடியில் இருக்கும். அப்படின்னா ஒரு பாட்டினுடைய வரிகள் எத்தனை வேணா இருக்கலாம். இதில் 30 பாட்டு இருக்குது அப்படிங்கிறதான் காதை அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணுது. ஸோ அதான் 30வது காதையை வந்து நமக்கு வரம் தரும் காதையாக நமக்கு முடிச்சிருக்காங்க. ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இளங்கோவடிகளை சைவர் அப்படின்னு ஒரு சிலரும், சமணர் அப்படிங்கிற ஒரு சிலரும் சொல்கிறாங்க. ஸோ இளங்கோவடிகள் வந்து எந்த மதத்தை பின்பற்றினார், சைவத்தையா சமணத்தையா அப்படிங்கிறது கன்ஃபியூஷனான ஒரு விஷயம்தான். சிலர் சைவர் அப்படின்னு சொல்கிறாங்க, சிலர் சமணர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கயவாகு அப்படிங்கிற ராஜாவை பற்றி சொன்னதுனால இந்த நூல் கிபி 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த காவியத்தினுடைய தலைவன் யாருன்னா கோவலன், தலைவி கண்ணகி. இதில் வந்து 2ஆம் மனைவியாக யார் வருவாங்கன்னா மாதவி, அதாவது கோவலனுக்கு 2ஆம் மனைவி மாதவி. இதில் வந்து 5 நூட்களில் ஒன்றா, 5 காவியங்கள்னு சொல்லுவோம். 5 காவியங்களில் இது வந்து இந்த சிலப்பதிகாரமும் ஒரு நூலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து நூல் அமைப்பு அப்படிங்கிற டைட்டிலில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நோட் பண்ணி வச்சு எழுதுங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அந்த காதை எவ்வளோ இருக்கணும், இது வந்து இலங்கை வேந்தன் அப்படிங்கிற அந்த ராஜாவுடைய கயவாகு அப்படிங்கிற ராஜாவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருந்ததுனால இது 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி இதோட தலைவன் வந்து கோவலன், தலைவி வந்து கண்ணகி, இவங்க கோவலுடைய 2வது மனைவி வந்து மாதவி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா இது வந்து நூல் அமைப்பில் வந்துடும். அடுத்தது இப்போ அடுத்த டைட்டில் மணிமேகலை. அந்த மணிமேகலையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மணிமேகலை வந்து சிலப்பதிகாரத்தின் தலைவன் கோவலனுக்கும், அதாவது சிலப்பதிகாரத்தினுடைய ஹீரோ கோவலனுக்கும் செகண்ட் ஒய்ஃபான, அதாவது 2வது மனைவியான மாதவிக்கும் பிறந்த குழந்தை தான் மணிமேகலை. ஸோ அந்த மணிமேகலையை பற்றி தான் இந்த காப்பியம் எடுத்து கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து 5 காப்பியங்கள் ஒரு நூலாக எடுத்துக்கிறாங்க. 5 காப்பியங்களில் மணிமேகலையும் ஒரு முக்கியமான ஒரு நூலாக எடுத்திருக்காங்க. இந்த மணிமேகலை அப்படிங்கிற இந்த காப்பியத்தை இயற்றினது மதுரை கூலவணிகர் சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறவர் தான் இவர் எழுதியிருக்காரு. சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் நேம் மதுரை கூலவணிகர் சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறவர் தான் இந்த மணிமேகலைங்கிற காப்பியத்தை எழுதியிருக்காங்க. இதுவும் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 30 காதைகள் இருக்குது. சிலப்பதிகாரத்துலேயுமே 30 காதைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மணிமேகலையிலையுமே 30 காதைகள் இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பசி நீக்குதல், பரத்தை ஒழிப்பு, மது ஒழிப்பு, அறச்சாலை அமைப்பு, இந்த மாதிரியான சீர்திருத்தமான விஷயங்களுக்கு முன் வச்சிருக்காங்க. இந்த மணிமேகலை காப்பியத்தில் இந்த 4 விஷயங்கள், நிறைய 4 மாற்றங்களுக்கான விஷயங்களை முன்னெடுத்து இந்த பாட்டுகளில் இருக்குது, இந்த காதைகளில் இருக்குதுன்னு சொல்லப்படுது. என்னென்னா பசி நீக்குதல், பரத்தை ஒழித்தல், மது ஒழிப்பு, அறச்சாலை அமைப்பு அப்படிங்கிற இந்த 4 விஷயங்கள் இதில் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பௌத்த சமய கருத்துக்களை வந்து நிறையா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மணிமேகலை அப்படிங்கிற காப்பியம் வந்து சிலப்பதிகார காப்பியத்தோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த மணிமேகலை அப்படிங்கிற காப்பியம் வந்து நாட்டில் சிறப்பான ஒழுங்கான ஆட்சி நடைபெறலைன்னா என்ன மாதிரியான அழிவு நாட்டில் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மணிமேகலை அப்படிங்கிற காவியம் நமக்கு நிறையாவே சொல்லியிருக்கு. இந்த மணிமேகலை காவியத்தில் பார்க்கும்போது கருத்தொற்றுமை, அடி ஒற்றுமை, தொடர் ஒற்றுமை, சொல் ஒற்றுமை அப்படிங்கிறது எல்லாமே இந்த காப்பியத்தினுடைய அந்த வரிகளில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பொதுவாக இந்த மணிமேகலையும் சிலப்பதிகாரம் இந்த 2 நூல்லையுமே என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா, ஊழ்வினை உறுத்து வந்து ஊற்றும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் இது 2லையுமே இருக்குது. நம்ம செஞ்ச தப்பு கண்டிப்பாக நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு விஷயம் தப்பாக பண்ணிட்டோன்னா அந்த விஷயம் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத இந்த 2 காப்பியங்களுமே எடுத்து சொல்லுது. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிற விஷயம் இந்த 2 நூலுமே நமக்கு எடுத்துக்கூற கருத்தாக இருக்குது. அடுத்தது முடிவுரையில் என்ன எழுதலாம் அப்படின்னா, இக்கட்டுரையில் சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரட்டை காப்பியங்களை பற்றி விரிவாக கண்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு முடிவுரை முடிச்சிருங்க. ஸோ ஒரு எஸ்ஸே அப்படின்னு நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது பேப்பரில் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கணும். குறிப்பு சட்டகம் இருக்கணும். அந்த குறிப்பு சட்டங்களில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சைட் ஹெட்டிங்ஸு, அந்த
ஹெட்டிங்ஸை தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். முக்கியமான விஷயங்களாக இருந்ததுன்னா பிளாக் பென் ப்ளூ பென் மாற்றி எழுதுங்க, இல்லை ஹைலைட் பண்ணுங்கள். இந்த 30 காதை கிபி 2ஆம் நூற்றாண்டு யார் எழுதுனாங்க, சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் எழுதுனாங்க, மணிமேகலை வந்து சீதலை சாத்தனார் எழுதினாருங்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி காட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பிரவீன் பொருவாதோடைய இரட்டை காப்பியங்கள் அப்படிங்கிற எஸ்ஸே உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி எழுதணும்னு நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்து இதே மாதிரி தமிழில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் எஸ்ஸே இருக்குது, அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ டைம்ஸ் சேனல். நன்றி, வணக்கம், வீடியோ. தேங்க்யூ, டாடா, பை பை, see you.